இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வாழைத்தண்டு ஊறுகாய் அரைக்க போறோம். வாழைத்தண்டு ஊறுகாவா? ஆமா. அது வந்து பித்தப்பையில கல் இருக்குது, அது இது எல்லாத்துக்குமே இது. ஆனா பொரியல் பண்ணியோ கூட்டு பண்ண சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இது ஊறுகாவை அரைச்சி சாப்பிடுறப்போ நல்லது, உடம்புக்கு வச்சிருந்தோம் சாப்பிடலாம். ஓ, தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கணுமா? ஆமா, ஒரு தண்டு வாழைத்தண்டு, சிறிதளவு இஞ்சி, சரி, 75 கிராம் பூண்டு, சரி, சிறிதளவு புளி, சரி, வரமிளகா, இது கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட், அது தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ கடாயில நம்ம எண்ணெய் சேர்க்க போறோம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். ஆமா. எண்ணெய் சூடேறிச்சு, இஞ்சி போறோம். இஞ்சி, கடுகு இதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் பூண்டு சேர்க்கணும். இஞ்சி வந்து கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டு அதுக்கு இப்போ இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும் பூண்டு. இப்போ கருவேப்பிலை சேர்க்க போறோம். இது எத்தனை நாள் நல்லா இருக்கும்? இது ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கு கூட நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் வைக்கல, உளுத்தம் பருப்புலாம் எதுவும் வைக்கணும். நெய்யும் ஊறுகாய் மெத்தட்ல செய்யலாம். குழந்தைங்களுக்குலாம் கூட இட்லியில வச்சு பரட்டி ஊறுகாய் மாதிரி தடவி அமுச்சு விட்டோம்னா சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா ஊறி நல்லாவும் சட்னி மாதிரி இருக்கும். ஆமா. மிளகாய் சேர்த்துக்கணும். ஓகே, 10 மிளகாய் சேர்த்துக்கோம். 10 மிளகாவா? இது கூடவே புளியையும் சேர்த்துக்கப்போம். புளி வந்து எவ்வளோ? ஒரு சிறிய எலுமிச்சப்பழம் அளவு. எலுமிச்சப்பழம் சைஸ். பெரிய எலுமிச்சப்பழம் அளவு. இப்போ இதை ஒரு தட்டுல நம்ம வச்சுக்கணும். இது தட்டுல வச்சிடணுமா? வச்சுட்டு லாஸ்ட்ல தண்டு ஆற வைக்கணும். வலிச்சிட்டு தட்டுல ஆற வச்சிடணுமா? அரைக்கணுமா? ஆமா ஆமா. இப்ப தனியா தட்டுல வச்சு ஆற வச்சிடணுமாமா? ஆமா. இப்போ அந்த இப்ப அதே எண்ணெயில போட போறோம் தண்டு. இது வத்துறது இருக்கும். நல்லா எவ்வளவு நம்ம நல்லா வதக்குறோமோ அவ்வளவு நாள் நல்லா கெடாம இருக்கும். இது நான் காலையிலேயே அரைஞ்சிட்டேன். இப்பவும் கொஞ்சம் உப்பு தண்ணியில போட்டு வச்சேன். அதனால கொஞ்சம் பருப்புல அவ்வளவா கட் பண்ணிட்டு உப்பு தண்ணியில ஊற வச்சேன். ஆமா, ஒரு காலவரை வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினாதான் அதோட தண்ணி எல்லாம் வத்தணும். இப்ப எப்படி இருக்கு முதல்ல போறப்ப எப்படி இருக்குது? இப்போ உதிரி உதிரியா இருக்குது. நல்லா பண்ணிட்டு இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு இதுக்கு ஆறிச்சுமா?
இப்போ இதையும் ஆற வைக்கணுமா? நல்லா ஆற வைக்கணும். இதையும் ஆற வைக்கணும். ஆமா, ஆற வச்சுட்டு ரெண்டு ஒண்ணா அரைக்கணுமா? தனித்தனியா ஃபர்ஸ்ட் அதை அரைச்சிடணும். சரி, ஓகே. எல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு தும்பல் போட்டு அதுல இதை கொட்டி ஒரு 2 கிளறி அப்படியே எடுத்து பாட்டில். இப்போ ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த அரைச்சி வச்ச மசாலாவில் வாழைத்தண்டை போட்டுடணும். வாழைத்தண்டை மொத்தத்தையும் போட்டுடணும். போட்டு ரெண்டுத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சிடணும். இப்போ அரைச்சி எடுத்தோடனே இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துடலாம். அதில் வர ஒரிஜினல் வீடியோ கட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அந்த கலர் மாறுறதுக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. அது நீங்கள் வதக்க அந்த எண்ணெய் வந்து அந்த மசாலா அப்படியே இழுத்துக்கும். சரிங்களா? அந்த மசாலா இழுத்துக்குச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலரிங்கனே இருந்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா ஊறுகாய் கலருக்கு ஆகிடும். கலரினே இருந்தீங்கன்னா மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக வர ஆரம்பிச்சிடும். வந்தவொடனே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிடுங்க. அவ்வளோதான், இது ஃபைனல் டச்சு முடிஞ்சிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு எதனா குறை இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். பாய்.